வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ திவ்யதர்ஷினி. இன்னைக்கு ஒரு முக்கியமான நேரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே சோடசகாலை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதே போல இதுவும் ஒரு முக்கியமான நேரம். இது மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம். மேக்சிமம் இந்த நேரத்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இருந்தாலும் இதோடைய முக்கிய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடன் தொல்லையினால நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கோம். நிறைய கடன் வாங்கின இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல கூட பர்டிகுலரா எல்லாத்தையும் அடைச்சிட்டாங்க, இந்த கடன் மட்டும் அடைக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை எல்லாம் கூட இருக்கும். அவங்க இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம். அஸ்வினி நட்சத்திரத்துல மேஷ லக்னம் என்னைக்கு எத்தனை மணிக்கு வருதோ அந்த நேரம் தான் மைத்ரேய முகூர்த்தம். இந்த நேரத்துல தோரண கணபதி கோவில் அருகில இருந்தா நீங்க போயிட்டு நான் சொல்றதை செய்யலாம். அல்லது வீட்லயே விநாயகர் படம் இருந்தா அவரையே தோரண கணபதியா நினைச்சு யாருக்கு நீங்க கடன் தரணுமோ அந்த அசல் தொகையில இருந்து ஒரு பகுதியை விநாயகர் கிட்ட முடிஞ்சு எடுத்து வச்சு வேண்டிக்கலாம். இந்த கடன் எனக்கு சீக்கிரமா அடையணும்னு. நிச்சயமா அந்த வருஷத்துக்குள்ள அந்த கடன் குறையறதையும் அடைக்கிறதுக்கான வழி கிடைக்கிறதையும் நீங்க பாப்பீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ திவ்யதர்ஷினி. இன்னைக்கு ஒரு முக்கியமான நேரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே சோடசகாலை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதே போல இதுவும் ஒரு முக்கியமான நேரம். இது மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம். மேக்சிமம் இந்த நேரத்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இருந்தாலும் இதோடைய முக்கிய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடன் தொல்லையினால நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கோம். நிறைய கடன் வாங்கின இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல கூட பர்டிகுலரா எல்லாத்தையும் அடைச்சிட்டாங்க, இந்த கடன் மட்டும் அடைக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை எல்லாம் கூட இருக்கும். அவங்க இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம். அஸ்வினி நட்சத்திரத்துல மேஷ லக்னம் என்னைக்கு எத்தனை மணிக்கு வருதோ அந்த நேரம் தான் மைத்ரேய முகூர்த்தம். இந்த நேரத்துல தோரண கணபதி கோவில் அருகில இருந்தா நீங்க போயிட்டு நான் சொல்றதை செய்யலாம். அல்லது வீட்லயே விநாயகர் படம் இருந்தா அவரையே தோரண கணபதியா நினைச்சு யாருக்கு நீங்க கடன் தரணுமோ அந்த அசல் தொகையில இருந்து ஒரு பகுதியை விநாயகர் கிட்ட முடிஞ்சு எடுத்து வச்சு வேண்டிக்கலாம். இந்த கடன் எனக்கு சீக்கிரமா அடையணும்னு. நிச்சயமா அந்த வருஷத்துக்குள்ள அந்த கடன் குறையறதையும் அடைக்கிறதுக்கான வழி கிடைக்கிறதையும் நீங்க பாப்பீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ திவ்யதர்ஷினி. இன்னைக்கு ஒரு முக்கியமான நேரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே சோடசகாலை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதே போல இதுவும் ஒரு முக்கியமான நேரம். இது மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம். மேக்சிமம் இந்த நேரத்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இருந்தாலும் இதோடைய முக்கிய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடன் தொல்லையினால நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கோம். நிறைய கடன் வாங்கின இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல கூட பர்டிகுலரா எல்லாத்தையும் அடைச்சிட்டாங்க, இந்த கடன் மட்டும் அடைக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை எல்லாம் கூட இருக்கும். அவங்க இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம். அஸ்வினி நட்சத்திரத்துல மேஷ லக்னம் என்னைக்கு எத்தனை மணிக்கு வருதோ அந்த நேரம் தான் மைத்ரேய முகூர்த்தம். இந்த நேரத்துல தோரண கணபதி கோவில் அருகில இருந்தா நீங்க போயிட்டு நான் சொல்றதை செய்யலாம். அல்லது வீட்லயே விநாயகர் படம் இருந்தா அவரையே தோரண கணபதியா நினைச்சு யாருக்கு நீங்க கடன் தரணுமோ அந்த அசல் தொகையில இருந்து ஒரு பகுதியை விநாயகர் கிட்ட முடிஞ்சு எடுத்து வச்சு வேண்டிக்கலாம். இந்த கடன் எனக்கு சீக்கிரமா அடையணும்னு. நிச்சயமா அந்த வருஷத்துக்குள்ள அந்த கடன் குறையறதையும் அடைக்கிறதுக்கான வழி கிடைக்கிறதையும் நீங்க பாப்பீங்க. ரொம்ப நன்றி.